ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எரேமியா 2ஆம் அதிகாரத்தை தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தரே, 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 அப்பாவுமா நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. இந்த கால வேளையிலும் நம் எரேமியா 7ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். நம் அதிகாரத்துக்கு முன்பாக போறதுக்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்பா இதோ எரேமியா 7ஆம் அதிகாரத்தின் மூலியமா அப்பா எங்க கூட என்ன வார்த்தை நீங்க பேச போறீங்கப்பா. இதோ அடியலை மறைத்து நீர் வெளிப்பட போற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரே, இதோ என் வாயோடு இருந்து நீங்க பேச போற வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ இந்த நாளில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 7ஆம் அதிகாரத்துக்கு நாம் போறதுக்கு முன்பாக சில விளக்குரைகளை நாம் பார்க்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரை எரேமியாவின் 5 வருட ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் 20 வயது உள்ள அவர் ஒரு தீர்க்கதரிசியா அவர் வந்தார். ஆனால் அவர் வந்த அந்த பாதையில் நம்ம பார்த்தோமான கடினமான பாதைகளை அவர் வந்து அந்த ஊழியத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, அவர் எச்சரிப்பின் சத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக வார்த்தைகளை ஆண்டவரை பற்றி அவர் சொல்லி ஆண்டவர்கிட்ட அநேக பேர் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கூறி வந்தார். அது மாத்திரமல்ல, இன்னும் பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை உள்ள தீர்க்க தரிசனம், இதை பார்த்தீங்கன்னா நியாய பிரமாண புஸ்தகம் தேவாலயத்தில் கண்டு எடுக்கப்பட்ட பின்னர் கொடுக்கப்பட்டதாகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த 7லேருந்து 10ஆம் அதிகாரத்தை வரைய நாம் பார்த்தோம் என்றால் அந்த நியாய பிரமாண புஸ்தகம் வந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, யோசியா ராஜா தேவாலயத்தில் பழுது பார்க்க கட்டளையிட்ட பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டது என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, யோசியா ராஜாவும் எரேமியா தீர்க்கதரிசியும் ஏறக்குறைய அவர்கள் ஒரு நண்பர்களாய் வாழ்ந்திருக்க கூடும் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த புஸ்தகம் ஆசாரியராகிய இல்கியா தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் எரேமியா 7ஆம் அதிகாரத்துக்குள் நாம் கடந்து போகலாம். இந்த அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கிறேன். இது தான் நான் கட்டளையிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. இது தான் நான் கட்டளையிட்டது. அதாவது தேவன் என்ன கட்டளையிட்டு இருக்கிறார் என்பதை வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இது 1லேருந்து 11ஆம் வசனம் வரையும் நாம் பார்த்தோம் என்றால், மக்களின் வழிகளும் அவர்கள் செய்கிற கிரியைகளும் அவர்கள் எப்படியாக வந்து அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்று இந்த வசனம் மூலியமாக போடப்பட்டிருக்கு. 12லேருந்து 20 வசனம் வரையும் நாம் பார்த்தோம் என்றால், சிலோவில் உள்ள விசுவாசத்தை குறித்து பாருங்கள், சிலோவில் உள்ள விசுவாசத்தை குறித்து பாருங்கள் என்று போடப்பட்டிருக்கு. 21லேருந்து 27 வரையும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்கு நான் தலைப்பு கொடுக்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. 28லேருந்து 34 வசனம் வரைய நாம் வாசித்து பார்த்தா, இந்த நிலம் பாழாக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதுல நம்ம பார்க்கிறோம், அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடந்தது என்று நம்ம பார்த்தோம் என்றால், 1லேருந்து 11 வரையும் பார்த்தீங்கன்னா, அப்போ நடந்து கொண்டிருக்க காரியத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அவர் வந்து பேசப்பட்டிருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது அவர் நடந்து கொண்டிருக்கிற காலத்தை குறித்து இதில் போடப்பட்டிருக்கு. 12லேருந்து 20 வரையும் நம்ம பார்த்தோம்னா, கடந்த காலத்தில் அப்போ சிலோலலாம் என்ன நடந்துச்சு, அப்போ ஆசாரியர்கள்லாம் எப்படி வந்து ஆண்டவரை உண்மையாக தொழுது கொண்டாங்க, இப்போ நீங்கள் வழி விலகி போகிறீங்களே அப்படின்னு சொல்லி
இந்த இடத்துல போடப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, 21லேருந்து 27 வரையும் நம்ம பார்த்தோம்னா, என்றென்றைக்குமே எனக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கணும்ன்று எப்பொழுதுமே நம்ம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இந்த வசனம் மூலயமா போடப்பட்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் 28லேருந்து 34 வசனம் வரை நம்ம பார்த்தோம்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, அப்போது ஆண்டவரை எச்சரிப்பின் சத்தமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி வழி விலகி போகிறதுனால என்ன நடக்க போகுதுன்றதையும் வந்து எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வந்து பேசியிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. அப்போது அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக வாழ்ந்து கொண்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் பேசப்பட்டு இருக்கிறது. அவர் ஆலயத்தின் வாசலில் நின்று அவர் சொல்கிறாராம். அவர் எழுந்து நின்று ஆண்டவர் வாசலின் அருகே நின்று அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஏன் இப்படி வழி விலகி போறீங்க? அங்க கூற சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிற யூதா ஜனங்களாகிய நீங்க எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன் பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? ஏன் வந்து உலகத்துல ஒரு வேஷமாவும் வந்து ஆலயத்தில் ஒரு வேஷமாக நீங்கள் ஏன் மாறி மாறி இருக்கீங்க? நீங்கள் வந்து உண்மையாக ஆண்டவரையே தொழுது கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரோட குமுறலை இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறாரு, நீங்கள் இந்த நாளில் மனம் திரும்பி என் கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் சீர்படுத்திக்கிட்டீங்க, உங்கள் கிரியைகள் எல்லாம் வந்து எனக்கு உண்மையாக உத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ நாட்களில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம சபையில் வரும்போது மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு பயபக்தியாக நடக்கணும்னு சொல்லி நம்ம வருவோம். ஆனால் உலகத்துக்குள்ளே நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு விதமாக நம்ம வந்து செயல்படுவோம். அப்போ உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒத்த வேஷ தரித்தவர்களாக, ஐயோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு இணங்கி மக்களுக்கு இணங்கி என்ன பண்ணுறோம், நம்ம வழி விலகி போகிறவர்களாக நம்ம மாறி போகிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசி கொண்டு இருக்கிறாரு, நம்மளோட வாழ்க்கையும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா சீர்தூக்கி இருக்கணும். நம்மளை வந்து நம்மளே நாமே வந்து புடமிட்டு பொன்னாக துலக்கிறவர்களாக பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். இன்று நீங்கள் மனம் திரும்பி என் ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, என்னை உண்மையாக நீங்கள் ஆராதனை செய்தீர்களாம், நான் உங்களை வந்து என் ஸ்தலத்தில் ஸ்தாபிப்பேன்னு சொல்லிட்டு. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவரோட கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன். அப்போ நம்ம உண்மையாக தேடணும்னா ஆண்டவரோட ஸ்தலத்தில் நம்ம ஸ்தாபிக்கப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத படிக்கு, நம்மளோட பொய்யான வாழ்க்கையை நம்ம வாழாத படிக்கு, அப்போ யார் என்ன பார்ப்பாங்களோ யார் என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு ஆலயத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து பொய்யான நம்பிக்கையை வைத்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் உண்மை உள்ள தேவன் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அவரை நம்ம உண்மையாக ஆராதனை செய்கிறோமா இல்லை போலியாக ஆராதனை செய்கிறோமா என்றதை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறாருன்றதை நிறைய முறை நம்ம மறந்துடுறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உண்மையாக என்னை தேடி நீ வந்தியனா, நீ மனம் திரும்பி என்கிட்ட நீ வந்தியனா, என் ஸ்தலத்தில் உனக்காக நான் ஒரு வீட்டை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷருக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி, அப்போ உங்கள் வழிகளையும் உங்களை வந்து நீங்கள் என்னென்ன கிரியை செய்து கொண்டிருக்கோம், என்ன நம்ம லைஃப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வரப்போதே, ஏன் அந்த பயத்தோடு இல்லாதபடிக்கு நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து முழுமையாய் மனம் திரும்புங்கள். தேவன் என்னென்ன கட்டளை இட்டு இருக்கிறாரோ, அப்போ அந்த கட்டளைக்கு நாம் எப்படி நடக்க வேண்டும்னா நம்ம கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவன் உண்டா, இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். ஆனால் எத்தனையோ முறை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை மீறி நடந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முழுமையாக என்னிடத்துல திரும்பு. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து
5ஆம் வசனம் வரையும் எப்படி அவர்கள் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். அந்த நாட்களில் சாலமோன் காலந்து வாழ்ந்த நாட்களில் அவர் ஒரு பிரதான கட்டளையை கொடுத்து இருக்கிறாரு. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம் வரையும் இந்த இடத்துல பார்க்குறோம். சாலமோன் ராஜா அவர் ஆலயத்தை கட்டிட்டாரு. ஆலயத்தை கட்டின பிறகு அவர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரா, ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் நீங்கள் வரணும்ப்பா, இந்த இடத்த நீங்கள் ஆசீர்வதிக்கணும்ப்பா, யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பம் வைத்து ஜெபிக்கிறார்களோ அது எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் தரணும்னு சொல்லி அவர் சொல்லும்போது ஆண்டவர் 2ஆம் விசை சாலமோன் கிட்ட பேசுகிறாராம். இதை தான் இதில் போடப்பட்டு இருக்கிறது. நீ வைத்த விண்ணப்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ உண்மையா என்னை தேடினியனா, நீ உண்மையா உன் ஜனங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள்னா, அவர்கள் நடக்கிற பாதைகள் எல்லாம் செம்மையாக இருந்தால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆமென், அல்லேலூயா. அவரோட ராஜபாரத்தை குறித்து கூட போடப்பட்டிருக்கு. சாலமோன் வாழ்ந்த காலகட்டத்தில் நீயும் உண்மையாக நடந்தேன்னா உன் ராஜபாரத்துலேயும் எந்த சேதாரமே இல்லாமல் நான் நடத்துவேன்னு சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த நாளையும் ஆண்டவர் நம்ம கூடயும் பேசி கொண்டு இருக்கிறாரு. நாமும் கூட ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் இருந்தோம்னா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்போம். அப்போ முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தால் மாத்திரமே, அவரை நோக்கி அவர்கிட்ட நம்ம மனம் திரும்பி வந்தால் மாத்திரமே தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ நம்மளோட ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்லிக்கின்றிருக்கார். அப்போ சாலமோன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் ராஜ்யத்தை நிலை நிறுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நாளையும் நாமளும் உண்மையாக உத்தமாக நடந்தோம் என்றால், ஆண்டவருக்கு பயந்து நடந்தோம் என்றால், நாமளும் வாழ்ந்திருக்கிற காலத்தில் நம்ம இந்த நாள்லையும் நம்ம பிள்ளைகளும் நாமளும் நம்மளோட சந்ததிகளும் நம்ம நிலைத்திருப்போம் என்று இந்த வசனம் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். 6லேருந்து 11ஆம் வசனம் வரையும் நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. இது எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பின் சத்தமாக நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார்கள். கள்ளர்கள் போல் இராதிருங்கள். ஆமென். நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாயமாக நடந்து கொள்ளாதீங்க. நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் வெளியே போயிட்டு அநேக பலிகளையும் ஏதோ காரியங்கள்லாம் செய்து விட்டு என்ன ஸ்தலத்தில் நான் இதை பண்ணிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் இப்படியாக நீங்கள் மாயமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? இந்த நாளில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். உபாகம் 28:14 சொல்லப்பட்டிருக்கு. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்க, நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ முறை ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை நம்ம பிடித்து கொள்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த கட்டளையை மாத்திரம் நம்ம மறந்துடுறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு 10 கட்டளையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த 10 கட்டளையை நம்ம மறந்துடுவோம். ஆனால் அவர் வாளாக்காமல் தலையாக்க, கீழாக்காமல் மேலாவர் என்ற அந்த வாக்குத்தத்தை மட்டுமா நம்ம பிடிச்சிப்போம். ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்லையும் பார்த்தீங்கன்னா அவர் விதிக்கிற அவர் என்னென்னலாம் கட்டளை கொடுத்துருக்கிறாரோ கர்த்தரின் கட்டளையை நம்ம மீறி நடக்கக்கூடாது. அப்படி நம்ம மீறி நடந்தோம் என்றால் அவர் சொல்கிறாரு, நான் உன் ஜனமாக இருப்பேன், உன் தேவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட கட்டளைகளை நம்ம மீறி நடக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அவரோட வேத வசனங்களை நம்ம கை கொள்கிறவர்களாக அவர் முதலாம் கற்பனையாக சொன்னதே என்னை என்று உங்களுக்கு வேறு தேவன் உண்டாய் இருக்க வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த காலகட்டத்திலையும் பார்த்தோன்னா ஆண்டவருக்கு இந்த இடத்துல உண்மையாக இருக்கிற போல காமிப்பாங்க. ஆனால் வெளி உலகத்தில் பார்த்தீங்கன்னா வேறு விதமான பலிகளை செலுத்திக்கிட்டு வேறு குறி சொல்கிற இடத்துக்கு போய்கிட்டு அந்நியர்களை போய் வணங்கிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அது போல் இருக்க கூடாது என்று எரேமியா தீர்க்கதரிசி எச்சரிப்பின் சத்தமாக இந்த நாளில் பேசி கொண்டு இருக்கிறாரு. அப்போ அவரோட கட்டளைகளையும் நம்ம கை கொண்டு நடக்க வேண்டும் என்று. ஆமென், அல்லேலூயா. நம்ம 2ஆம் பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவரோட கோபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கார், சிலுவையில் உள்ள விசுவாசத்தை குறித்து பாருங்கள். அப்போ முன்பு நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள்லாம்
எப்படியாக ஆண்டவருக்கு பயபக்தியா ஆண்டவரை தொழுது கொண்டாங்க, ஆராதனை செய்தார்கள் என்று இந்த நாள்லயும் நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஆபத்துன்னு வரும்போது மாத்திரமே ஆண்டவரை நோக்கி கிட்டி சேர்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் பொல்லாப்பான காரியங்களே நாம் செய்கிறோம். இதுதான் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் முந்தி என் நாமம் விளங்க பண்ணின சிலோவில் உள்ள என் ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அதற்காக செய்ததை பாருங்கள். நீங்கள் இந்த கிரியைகள் எல்லாம் செய்தீர்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தும் நீங்கள் கேளாமலும் நான் உங்களுக்கு கூப்பிட்டும் நீங்கள் உத்தரவு கொடாமலும் போனபடியால். அப்போது நீங்கள் செவி சாய்க்காம என்னோட வார்த்தையை கேட்காம நீங்கள் ஏன் மறுபடியும் அதே தப்பை நீங்கள் செய்கிறீங்க, ஏன் என்னை கோபப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாட்களையும் நாமும் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட எத்தனையோ முறை நம்ம சொல்லுவோம், வேதத்தை அதிகமாக நான் வாசிப்பேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரை நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். வருஷத்தின் துவக்கத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம், ஆண்டவரே நான் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வேதகத்தை நான் வாசிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திருப்பி மீறி நம்ம என்ன பண்ணோம், பழைய நிலைமைக்கே போயிருப்போம். இந்த நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, மறுபடியும் நீங்கள் மனம் திரும்புங்க. சில பார்த்தீங்கன்னா சில தண்ணீரை அசட்டை பண்ணினார்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 8ஆம் அதிகாரத்தை 5-10 வரை நம்ம வாசித்தோன்னா அந்த இடத்துல சிலோவின் தண்ணீரை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள்னு சொல்லிட்டு, அப்போ ஆபத்திலும் யெகோவாவை அண்டி கொண்டு இருங்கள். அப்போது நம்ம எத்தனை முறை நம்ம மீறி போகும்போதும் நம்ம ஒரு ஆபத்துன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட அண்டி கொள்கிறோம். அப்போ யெகோவா தேவனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லிட்டு அவரை நோக்கி நம்ம கதறும் போது அவர் உதவி செய்கிற தேவனை எத்தனையோ முறை என்ன பண்ணணும்னா ஆபத்தில் மாத்திரமே நோக்கி கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டு நம்ம தூரம் போயிடுறோம். இனி நம்ம அப்படி இல்லாதபடிக்கு, அவரோட கோபம் பற்றி எரியாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம்ம 3ஆம் பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அப்போ 21ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை ஒரு தலைப்பு கொடுத்துட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போ அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பலிகளை அல்ல கீழ்ப்படுதலே ஆண்டவர் விரும்புகிறாரு என்று. ஆமென். அல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளை மற்ற பலிகளோடு கூட்டி இறைச்சியை சாப்பிடுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலிகளை குறித்த மற்ற பலிகளை குறித்த நான் அவர்களோட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பலிகளை விரும்பல, நான் என்னோட வார்த்தைக்கு நீங்க செவி கொடுங்கள். நம்ம முன்பு பார்த்தோம், அவரோட கற்பனைகளையும் கட்டளைகளும் நம்ம கை கொள்ள வேண்டும் என்று. ஆமென். அப்போ 10 கற்பனைகளை நம்ம கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ என்னோட வாக்கு தத்தங்களை என்னோட வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்கும்போது நான் அப்பொழுது உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்ல கட்டளையிட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரோட சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் போது மாத்திரமே அவர் நம்மளோட தேவனாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட வார்த்தையை கேட்காதபடிக்கு நம்ம மீறி நடந்தோம்னா அவர் நம்ம கூட இல்லாததை நம்ம பார்க்கலாம். நம்ம சுற்றில இருள் சூழ்ந்த காரியங்கள் எத்தனையோ முறை நம்ம செபிக்கும் போது நம்ம ஆண்டவரோட பிரசன்னத்தை உணரும் போது அவரோட பிரகாசத்தை நம்ம பார்க்கலாம். ஆமென். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஜெபமே பண்ணாத, வேதத்தை வாசிக்கவே இல்லாதபடிக்கு இருந்துட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு இருள் சூழ்ந்த காரியம் போல இருக்கும். நம்மளோட லைஃப் ஏதோ வெறுமையாக காணப்படுவது போல இருக்கும். ஆனால் இந்த நாள் ஆண்டவர் மறுபடியும் நம்மளை சீர்படுத்த சொல்கிறார், நம்மளை புதுப்பித்துக்க சொல்கிறாரு. என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம ஒரு நல்ல கரங்களை தட்டலாமா?
ஆண்டவர் நம்மளோட அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து நம்ம நடக்கும்போது அவர் சொல்றாரு, நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று. ஆமென், அல்லேலூயா. அப்போ அப்படியாப்பட்ட தேவனை வணங்குற நாம அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரு. இதுவே ஒரு பெரிதான கட்டளையாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ நம்ம பலிகளையோ நம்ம ஊழியம் தானே செய்கிறோம், இதை செய்கிறோம் அதை செய்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை திருப்திப்படுத்தும்படி நம்ம வந்தாலும் எதுவுமே ஆண்டவர் விரும்பலையா. நம்ம கீழ்ப்படிதலை மாத்திரம்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு என்று இந்த வசனம் மூலமா ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். 24 27 வரையும் நம்ம பார்த்தோம்னா அவர்கள் ஆண்டவரை எப்படியாக கோவப்படுத்துகிறாங்க. ஆண்டவரோட வார்த்தையை கேட்காதபடிக்கு நீங்கள் வழி விலகி போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அதை எச்சரிப்பின் சத்தமாக என்ன பண்ண, அநேக தீர்க்க தரிசிகளை கூட நான் உனக்கு அனுப்புனேனே, ஆனால் நீ மீறி மீறி போறியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்களையும் நம்ம கூடயும் பார்த்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ நிறைய டெக்னாலஜி வந்ததுனால பார்த்தீங்கன்னா மொபைலில் எப்போ நம்ம வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தாலும் அவங்க எச்சரிப்பின் சத்தமா நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோட சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்ம வேற ஏதோ காரியங்களை நம்ம செய்து கொண்டே இருக்கோம். ஆனால் இன்று நீங்கள் மனம் திரும்பி அவரோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் நம்ம கூடவே இருப்பேன் என்று சொல்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம் 4ஆம் பகுதிக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். 28 34 வரையும் நம்ம பார்த்தோம்னா எதிர்காலத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி இதில் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நிலம் பாழாக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் மறுபடியுமாக பேசுகிறார். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற சாதி இதுதான் என்றும், சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனது என்றும் அவர்களுக்கு சொல்லு. ஆமென், அல்லேலூயா. உங்ககிட்ட சத்தியமே இல்லை அப்படின்ட்டு ஆண்டவரே இந்த இடத்துல உரைக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒரு மாயாச்சாலத்தை போல நீங்க இருக்கீங்க, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போறீங்க, நீங்க மனம் திரும்ப மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ உன் தலைமயிரை சிரைத்து எரிந்து விட்டு உயர் தலங்களில் புலம்பிக் கொண்டு இரு. கர்த்தர் தமது சினத்திற்கு ஏதுவாக சந்ததியை வெறுத்து நெகிழ விட்டார். ஆமென். அப்போ நீ என்னிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டே இரு, என்னிடத்துல நீ பணிந்து கொண்டே இருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. உன் முகத்தை கற்பாலை போல வைத்துக்கொள்ள. அவங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்காம அவங்களோட இருதயத்தை கடினமாக வைத்திருக்காங்க, செவிகளை விருத்த சேதனம் இல்லாம வைத்திருக்க அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் நீ யூதாவை பார்த்து சொல்லு, யூதா புத்திரே, என் பார்வைக்கு பொல்லாதனை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ யூதா ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்தீங்க, என்னை விட்டு நீங்கள் தூரமாக போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் நாமம் தரித்திருக்கிற ஆலயத்தை தீட்டுப்படுத்த தங்கள் அருவருப்புகளை அதை வைத்தீர்கள். ஆமென், அல்லேலூயா. என் நாமத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தும்படி பொய்யான ஒரு ஆராதனையை நீங்கள் செய்கிறீங்க, தேவையில்லாத பலிகளை நீங்கள் செலுத்தி கொண்டிருக்கீங்க, அது எனக்கு வேணவே வேணாம் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. 33 34 சொல்லப்பட்டிருக்க, இந்த ஜனத்தின் பிணங்கள் ஆகாயத்தின் பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் இரையாகும், அவைகளை வெட்டுவாரும் இல்லாது இருப்பார்கள். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் களிப்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளன் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன், தேசம் பாழாகும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்லையும் ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் பார்த்து சொல்லலை, யூதா ஜனங்களை மாத்திரம் பார்த்துட்டு சொல்ல, இந்த நாள் நாமும் கூட ஆண்டவரோட வார்த்தைக்கு கேட்காம அவரோட சத்தியத்தை கேட்டு நடக்காதபடிக்கு கீழ்ப்படியாமல் நம்ம போனோம் என்றால் இந்த நாள் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளோட தேசமும் பாழாய் போகும். அந்த இடத்துல எரேமியா தீர்க்கதரிசி தேசத்திற்காக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, யூதா ஜனங்களுக்காக புலம்பிக் கொண்டு இருப்பது போல இந்த நாளும் நாமும் கூட தேசத்திற்காக
அழுது செபிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவராக வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் இதோ தேசம் பாழாய் போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நாளில் நம்ம ஒரு முடிவெடுப்போம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். இந்த நாளில் நம்ம மனம் திரும்புவோம், ஆண்டவர் பக்கமாக திரும்புவோம். அவரோட வார்த்தைக்கு செவி சாய்த்து அவரோட வார்த்தையை கேட்டு, அவர் என்னோட ஜனமாய் இருப்பீர் என்று சொன்னாரே, என் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னாரே. அப்போ நம்மளோட தேவனாய் நம்ம மாற வேண்டும் என்றால் நம்ம இந்த நாளில் நம்மளை நாமே புதுப்பித்து கொள்வோம். ஆண்டவர் பாதத்தில் நாம் சரணடைவோம். ஆண்டவரே, இதுவரையும் நாம் நோக்கி பார்க்காம இருந்துட்டப்பா, இதுவரை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து இருந்தப்பா, ஒரு விஷயம் நீங்கள் மன்னிங்கப்பா. இந்த நாளை நம் மனம் திரும்பலாமா? முடிந்தவர்கள் நம்ம எழுந்து நின்று தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாளை உங்ககிட்ட நான் பணிகிற சுவாமி. அப்பா, இதுவரை உங்களோட வார்த்தைக்கு கேட்டு நான் கீழ்ப்படியாததை போல நான் நடந்திருந்தேன்னா என்னை ஒரு விஷயம் நீங்கள் மன்னிங்கப்பா. அப்பா, என்னை நீங்கள் மன்னிங்கப்பா. இப்போ உங்களோட வார்த்தைக்கு நான் கேட்டு அதன்படி நான் நடக்கிறேன், நான் கீழ்ப்படிந்து வருகிறேன் என்று நம்ம இந்த நாளில் நம்ம முடிவு எடுக்கலாம். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அப்பா, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோமா? நோக்கி பார்க்கிறோமாப்பா. அப்பா, உங்களோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோமாப்பா. எங்கள் தேசத்துக்காக நாங்கள் புலம்பி செபிக்கிறவர்களாக, விழித்திருந்து செபிக்கிறவர்களாக இந்த நாள் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று நம்ம ஒரு முடிவெடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். Praise, hallelujah. பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றும் தாரும் இயேசுவே. நீரே என் தேவன், வழியானவர், செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எரேமியா 7ஆம் அதிகாரம் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க அப்பா, எங்களாவே ஆத்மா சரீரத்துடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, எங்களுடைய மத்தியில் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும்ப்பா. உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய கிருபை இந்த நாளில் எங்களுக்கு தாங்க. அப்பா, எங்கள் பரிசுத்த ஆவியானவரை முழுவதும் முற்றிலுமாக நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்து நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய எச்சரிப்பின் சத்தமாக ஒவ்வொரு நாளும் வார்த்தைகள் கடந்து வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த ஜனங்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போயிருக்கிறார்கள் என்று தேவனுடைய இருதயம் அந்த இடத்துல வருந்தி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல சொல்றாரு, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று. இந்த நாளில் இந்த வசனங்கள் நம்மோட வாழ்க்கை இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக நாட்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? இல்லை,
அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி உலக காரியங்கள் பின்பாக நம்மை நாமே மூழ்கி அந்த பாதையில நம்மை இழைத்து கொண்டு இருக்கிறோமா என்று நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். எந்தெந்த இடங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி, அவருடைய பிரசனத்திற்கு நாம் உட்படாதபடி, அவருடைய பிரசனத்தை விட்டு, அவருடைய ஐக்கிய விட்டு நாம் தூரம் போயிருக்கிறோம் என்று இந்த நாளிலும் நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நாம் முன்பதாக கடந்து வருவோம். இப்பொழுது நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த பாதைகள்ல தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடி நம் செவிகளை அடைத்து கொண்டிருந்தோமோ, இப்பொழுது நம்முடைய ஆவிக்குரிய செவிகளை திறக்கும்படியாக, ஒரு விசையாக அவருடைய அபிஷேகம் நம் மத்தியில இறங்கும்படியாக, அவருடைய பாதத்துல நம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நாம் முன்பதாக கடந்து வந்து தேவனுடைய பாதத்துல நம்மை நாமே அர்ப்பணிப்போமாக. உம்மை நோக்கி என் கைகளை உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்போ எத்தனையோ நாட்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேளாதபடி, ஆண்டவரே, உலக பிரகாரமாக ஆண்டவரே, எங்கள் பாதையில் நடக்கும் பொழுதும், உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களிலிருந்து எச்சரித்த பொழுதும், ஆண்டவரே, வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி எங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டிருந்தோமே ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. அப்பா, எந்தெந்த இடங்களை நாங்கள் வழி தப்பி போயிருக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே அநேக குறைபாடுகள் மூலமாகவும் எங்கள் ஆவிக்குரிய பெற்றோர்கள் மூலமாகவும் எச்சரித்தும் ஆண்டவரை நாங்கள் கேட்டும் கேளாதவர்கள் போல ஆண்டவரை எங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டிருந்தோமே அப்பா. இந்த வேளையில உம்முடைய பாதத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்கள் தேவனாய் இருப்பீர் ஆண்டவரே. நாங்கள் உங்கள் ஜனமாய் இருப்போம் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் உடைய வார்த்தைகளை கேளாதபடி உடைய பிரசனத்தை இழந்து போயிருக்கோமேப்பா. அப்பா, உடைய கிருபையை இழந்து போயிருக்கிறோமே ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எந்தெந்த பாதைகள் ஆண்டவரே அப்பா உண்மை விட்டு நாங்கள் தூரம் போயிருக்கிறோமோ, உம்முடைய வார்த்தைகளை கேளாதபடி எங்கள் செவிகளை நாங்கள் அடைத்து கொண்டிருந்தோமோ, இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பாதத்துல அப்பா எங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாக எங்களை மன்னிக்கும்படியாக எங்கள் தேவ ஆவியானவரை மீண்டுமாக ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி அப்பா புது சிருஷ்டியாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா, உம்முடைய பிரசனத்தை இழந்த நாட்களை மாற்றி அப்பா உம்முடைய ஐக்கியத்துக்குள்ளாக நடக்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. முரட்டாட்டம் உள்ள இருதயத்தை நீங்க எடுத்து போடுங்க டேடி. அப்பா, இதோ எங்கள் ஆவிக்குரிய செவிகளை திறவுங்கள்டப்பா. அப்பா, இந்த வேளையில உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நான் சிறையாக இயேசுவின் நாமத்தினால் நான் கட்டி ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகளை கேட்க கூடாதபடி அப்பா அடைக்கப்பட்ட அந்த செவிகளை இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக.
செய்வீராகப்பா. இந்த வேளையிலே எங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையான அபிஷேகங்கள் மத்தியில இறங்கி வரட்டும்பா. அப்பா, முரட்டாட்டமான நாட்களை நீர் மன்னித்து போடுவீராகப்பா. அப்பா, கேளாதவர்கள் போல எங்களை செவிகளை அடைத்துக் கொண்டிருந்த நாட்களை எங்களை மன்னிப்பீராக டாடி. அப்பா, நீரே எங்கள் தேவனாய் இருப்பீராகப்பா. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாம் உங்கள் ஜனமாய் இருப்போம் என்று இந்த வேளை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசனத்துல காத்திருந்து அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு எங்கள் செவிகளை சாய்த்து அப்பா உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடப்போம் என்று இந்த வேளையில அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே மீண்டுமாக அப்பா நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களோடு கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஒரு நிமிட கோபம் கூட எங்களால தாங்க முடியாது ஆண்டவரே. உம்முடைய கோபம் ஒரு நிமிடம், உம்முடைய தயவு நீடிய வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கேப்பா. அப்பா, இதோ ஆண்டவரே உம்மை கோபப்படுத்திய நாட்களை எங்களை மன்னிப்பீராகப்பா. மீண்டுமாக ஆண்டவருடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் செவிகளை நீர் திறந்தருளிய கிருபைக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. உம்மை மாத்திரமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களை நீர் மன்னித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஒரு தீர்க்க தரிசன செயலை செய்ய போறோம். நம் செவிகள்ல நம் கரத்தை வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்வோம். தேவனுடைய வாக்குக்கு நாங்கள் செவி கொடுப்போம். அப்பொழுது நான் தேவன் எங்கள் தேவனாயிருப்பார், நாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.